Hello viewers, so இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் வந்து அன்பாக்சிங்கும் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போட்டிருப்போம். இது வரைக்கும் ஒரு அன்பாக்சிங் நாங்கள் பண்ணது கிடையாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அன்பாக்சிங் வீடியோ பண்ணலான்னு சொல்லிட்டு இறங்கியிருக்கோம். நம்ம மிதிப்பார பாய் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக ஒரு சைக்கிள் வந்து ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்காரு. ஸோ அதோட அன்பாக்சிங் தான் வந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது. சரி வாங்க நம்ம சீக்கிரம் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தோம். அது ஆஃபர் ப்ரைஸோடு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் 6000 வந்துச்சு. இது வந்து ஹெர்குலஸ் ஸ்டார்ம் HT அப்படிங்கிற மாடல் தான், மேட் பிளாக் கலர் இது. ஸோ இந்த சைக்கிள் தான் நாங்கள் வாங்கியிருக்கிறது. சரி நாங்கள் வாங்கலாம், பாய் வாங்கியிருக்கிறது. இன்றைக்கி நாங்கள் இந்த சைக்கிள் வந்து ஃபுல்லாக அசம்பிள் பண்ண போகிறோம். அசம்பிளிங்கும் எப்படின்னு உங்களுக்கு நாங்கள் காமிக்கிறோம். வந்து நம்ம பண்ணிட்டோம். ஸோ பொட்டிக்குள்ளே என்னெல்லாம் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைக்கிளில் வந்து என்னெல்லாம் ப்ரொஜெக்டட் திங்ஸ்லாம் இருக்கோ, ஸோ அந்த பெடலு அதெல்லாம் வந்து தனித்தனியாக அவங்க கழட்டி கொடுத்துறாங்க. ஸோ அதை மட்டும் தான் நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். பொறுமையாக உட்காந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ அதை பார்த்தீங்களா மர்கார்டு 2 வந்து கொடுத்துருக்காங்க. அது அப்புறம் வந்து சீட்ஸ் வந்து தனியாக கழட்டி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ளே வந்துட்டு நமக்கு ஒரு மேனுவல் கைடும் ஸோ டூல்ஸும் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. ஸோ ஒரு ஸ்பேனரு, ஒரு இது 2-in-1 இதுவும் கொடுத்துட்டாங்க. அதுவும் ப்ராப்ளம் இல்லை. அப்புறம் பார்த்தீங்கன்னா பேடல் செட்டு வந்துருச்சு. நெக்ஸ்ட் அவ்வளோதான், இனி வந்து சைக்கிள் தான். சைக்கிள் நம்ம வெளியே எடுத்துடலாம். சைக்கிள் வந்துருச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம சைக்கிள் எடுத்து வெளியே வச்சிட்டோம். ஸோ இனி டேகெல்லாம் பிரித்து ஸோ அந்த கவர்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு நம்ம வந்து அசம்பிள் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வீல் அசம்பிள் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரண்ட் வீல் அசம்பிள் பண்ணி நம்ம ஸ்டாண்ட் மாட்டிட்டோம்னா நமக்கு ஒரு மினி ஸ்ட்ரக்சர் கிடச்சிடும். ஸோ அது வந்து நம்ம இது எல்லாமே அப்படி ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதே மாதிரி பேசிக்கான டூல்ஸ் எல்லாமே கொடுத்தாங்க உங்களுக்கு. இது வந்து 2-in-1 ஸ்பேனர் கொடுத்தாங்க. ஸோ அதே மாதிரி எல்சி கொடுத்தாங்க. ஆல்-இன்-ஒன் ஸ்பேனரும் வந்துருச்சு உங்களுக்கு, எல்சி வந்துருச்சு. ஸோ இதெல்லாமே இதுலேயே வந்து நீங்கள் அந்த இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி அது ஆப்போசிட் வேடா இது போட்டு ஒரு பீப் போட்டு சின்ன சின்ன தப்பாயிருச்சு. அது ஒண்ணும் இல்ல, கீழே போட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணுவோம்னா நம்ம ஃபஸ்ட்டு இதை போட்டுட்டு இதை போய் இதை லாக் பண்ணி உட்கார வச்சுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு வாஷரு, ஒரு நட்டு இதைய போட்டு இப்போதைக்கு இப்படி டைட் பண்ணி விட்டு வச்சுருவோம். ஸோ அதே மாதிரி இன்சைடும் போடணும். ஆஹா. ஸோ ஃப்ரண்ட் டயரை போட்டு இனிஷியலாக கொஞ்சம் மட்டும் டைட் பண்ணி வச்சுக்கலாம். 4 நிமிஷம். ஓகே. ஸோ இனிஷியலாக கொஞ்சோண்டு மட்டும் டைட் பண்ணிவிட்டு 2 சைடு ஃபுல்லாக டைட் பண்ணலாம். அப்புறமேட்டு ஃபுல்லாக டைட் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸ்டாண்ட் மாட்டி வண்டி நிப்பாட்டோம். பின்னாடி வந்து நட்டு போட்டு டைட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதையும் போட்டு பின்னாடி போட்டு டைட் பண்ணிடுவோம். இப்போதைக்கு டைட் பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்போ வந்து ஹேண்ட்பர் வந்து உள்ளே விட்டு டைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹேண்ட்பர் வந்து அது அப்படியே அந்த கீழே வந்து மட்டும் இது பண்ணால் உட்காந்துருவது. ஸோ அது பெரிய இது கிடையாது. அப்படியே எல்கி போட்டு டைட் பண்ண ஆரம்பிச்சுங்க. இது ஒரு கைடு சுற்று. ஓகே. நம்ம வந்து இதோட மர்காடை வந்து உள்ளே ஃபிட் பண்ணணும். ஃப்ரண்ட் மர்காடை வந்து நம்ம உள்ளே ஃபிட் பண்ணதுக்கப்புறம் பிரேக் மாட்டிக்கலாம். அது இது கரெக்டாக கொண்டு இது வந்துருச்சுன்னா போதும். கீழே கீழே
ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் பிரேக்கோட அசம்பிளி தான் வந்து மாட்ட போகிறோம். ஸோ இது மாட்டுறது ஒரு பெரிய வேலையெல்லாம் கிடையாது. அந்த கம்பி வந்து எடுத்து இந்த இதை ஸ்ட்ரிங் பண்ணி அது உள்ளே விட்டு கரெக்டாக இது பண்ணிட்டீங்கன்னா அது போய் உட்காந்துக்கும். அதுக்கப்புறம் நம்ம இந்த எல்கி கொடுத்தது எல்கி வச்சுட்டு நம்ம எவ்வளோ பிரேக் வந்து நமக்கு டைட் வேணுமோ அந்த அளவுக்கு இழுத்து வச்சு நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டா முடிஞ்சிடும். இது அவங்க ஆல்ரெடி செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இது நம்ம லிங்க் பண்ணி மட்டும் வச்சா போதும். இது அவ்வளோதான் பிரேக் மாட்டுறதுல. இதில் பார்த்தீங்கன்னா பேக் மார்க் கார்டு மாட்டுறது மட்டும்தான் கொஞ்சம் வந்து காம்ப்ளிகேட்டடான விஷயமா இருக்கும். ஸோ உங்களுக்கு நிறைய நட்டு வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நிறையா ஹோல்டரு பியரிங் எல்லாம் இருக்கும். ஓகே. ஃபர்ஸ்ட் ஒன் நான் தாண்டி. நான் என்ன நீயா? நான் தம்பி நல்லா கேஷுவல் நல்லா இருக்கு. கடைசி வரைக்கும் இதாக பேசவே விட மாட்டீங்கன்னா ஸ்கிரிப்ட் எழுதி கொடுத்து ஒரு வழி ஆக்கிடுவீங்க. இங்கே இந்த நட்டெல்லாம் கொஞ்சம் டைட் பண்ணு நினைக்கிறேன். அதே மாதிரி மறக்காம வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, மறுகாடு மாட்டுறதுக்கு முன்னாடி சீட்டுக்குள்ள அந்த மறுகாடோட கிளாம்பை விட்டுட்டு தான் மாட்டணும். நீங்க அதுக்கு முன்னாடி சீட்டை வந்து தயவு செஞ்சு மாட்டிடாதீங்க. அதுக்கப்புறம் 2 வேலையாக போயிடுது. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம அசம்பிள் பண்ணணும். பார்த்துக்கணும். இந்த வேலை நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஸோ இது மட்டும் கொஞ்சம் நம்ம அசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லை அதை போடு. அது 2 தம்பி போயிட்ட அது எப்படி எல்லாத்துலேயும் ஒன்று தான் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒன்று தொலைஞ்சிருச்சுன்னா இன்னொன்று மாட்டிருக்கு. அந்த மாதிரிலாம் இல்லை. மகராஜா பைசா. ஸோ இதில் ஒன்று வந்து தம்மி தான். இது வேணாம். ஸோ இதில் எடுத்து சீட்டை இதுக்குள்ளே வச்சுட்டு ஜஸ்ட்டு ஃபுல்லாகவே மேலே தூக்கி வச்சு டைட் பண்ணிட்டு நம்ம எவ்வளோ வேணுமோ அவ்வளோ இறக்கிக்கலாம். ஸோ முக்கால்வாசி எல்லா அசம்பிளியும் முடிஞ்சு. முக்கால்வாசி எல்லாமே நீட்டாக அசம்பிள் பண்ணிட்டோம். ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து நட்டெல்லாம் டைட் வைக்கும்போது எல்லா நட்டும் வந்து பார்த்துக்குங்க. நீங்கள் மாட்டினதும் சரி, ஆல்ரெடி வந்ததும் சரி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த நட்டுமே வந்து கொஞ்சம் லூஸாக இருந்துச்சு. அப்புறம் பிரேக் நாங்கள் டைட் வச்சோம். இன்னுமே லூஸாக தான் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து அவங்க அசம்பிள் பண்ணி வரும்போது லூஸாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் ஒன்ஸ் வந்து நீங்கள் வச்சதுக்கப்புறம் நீங்கள் எல்லாத்தையும் டைட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை. ஸோ இப்போ இது ஃபுல்லாக ரேப் இதெல்லாம் பிச்சு எடுத்து சைக்கிள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தம்பி போதும்பா. எப்படி நான் அடிக்க நீ ஓட்டவா தம்பி? இறங்கிப்பா. பிஜிஎம்ல போட மாட்டேன். பிஜிஎம்ல போனோம்டா. அங்கிருந்து வரையா? ஓகே. டான் 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 டான். இந்த நாள் வரை வண்டியை விடவில்லை. வண்டியை விடாம நாள் கணக்கா சுத்திட்டு இருக்கான். என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல. எப்படி இருக்க? நல்லதா இருக்க. நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. என்ன எப்ப பார்த்தாலும் சைக்கிள் சுத்திட்டு இருக்க? என்னப்பா ஆத்திரவசம் வண்டியில ரொம்ப சிரமமா இருக்குல்ல. இதுக்கே எவ்வளவு செலவு தெரியுமா? யோ வண்டி எடுத்து 15 நாள் ஆகுது. வண்டியை விட மாட்டேன், வாடகை கொடுக்க மாட்டேன். என்ன நினைச்சிட்டு இருக்க மனுஷன? டோன்ட் டாக். போர்டுல என்ன எழுதி போட்டிருக்க? சைக்கிள் வாடகைக்கு விடப்படும். அதானே எழுதி இருக்க. என்னைக்கு வண்டி எடுக்கணும், என்னைக்கு விடணும்னு எழுதி போட்டிருக்கேன். அன்னைக்கு வண்டி எடுக்கிறப்ப வண்டியை விடுறப்ப வாடகை கொடுத்தா போகும் தானே சொன்னேன். அப்புறம் எப்ப பார்த்தாலும் வண்டியை விடு, வாடகை கொடு, வண்டியை விடு, வாடகை கொடு. வண்டி எப்பயா விட போறேன்? பணம் வர்றப்ப விடுவேன். பணம் எப்பயா வரும்? வண்டி வர்றப்ப வரும்.